டைரக்டர் ரஞ்சித் அவர்களுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு அவர் பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. என்னென்னா, இந்த பொற்கொடி ஆம்ஸ்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஏடிஎம்கில் சீட்டு வாங்கியிருக்காங்க. நான் கூட ரஞ்சித்தை வந்து ஒரு முற்போக்குவாதி, ஒரு சாதி ஒழிப்பாளர், சாதியக்கு எதிர்த்து மனநிலையில் வந்து போராடுறவர் அப்படின்னு அவர் ரொம்ப பெருமையாக நினச்சிருந்தேன். ஆனால் அவர் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கியாக மாறிட்டாருன்றது இப்போ தான் தெரிய வருது. நீங்கள் பொற்கொடி ஆம்ஸ்டாங்க்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க வந்து எந்த கூட்டணியில் இருக்கிறாங்க, எந்த மாதிரியான ஒரு சாதிய மனநிலை கொண்ட ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க, ஒரு மத வெறி கொண்ட ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனைக்கு வந்தாலும் பிஜேபினால் நாங்கள் அதுக்கு குரல் கொடுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு கட்சிக்கு போயிட்டு அந்த சின்னத்திலே போயிட்டு போட்டிடுறாங்க. அதுக்காக தான் நான் ரஞ்சித்தை வந்து உண்மையாக கண்டிக்கிறேன். உண்மையிலேயே வந்து பொற்கொடி ஆம்ஸ்டாங் வந்து அவங்களுக்கு நீதி வேணும்னா நீங்கள் ஒரு சுயேட்சையாக ஒரு வேட்பாளராக நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்தில் போயிட்டு அங்கே போய் உங்களுக்கான நீதி கேட்டிருக்கணும். முதல்ல உங்கள் வீட்டுக்காரனுடைய கொலை வழக்கில் வந்து அதிகமாக சம்மந்தம் உடைய ஆள் வந்து பிஜேபிக்காரனும் அதிமுககாரனும் மட்டும்தான். நீங்கள் வந்து அதே கட்சியில் போய் நின்று சீட்டு வாங்குறது வந்து எந்த விதத்தில் நியாயம் தெரில. உங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறதா சொல்கிற இந்த ரஞ்சித் வந்து எந்த வகையில் வந்து ஒரு நேர்மையான ஆளாக எனக்கு சரியாக தெரியல. 35 வருஷம் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் பொண்டாட்டி இல்லை, பிள்ளைங்க இல்லை, சொந்தமாக வீடு இல்லை, தன் வாழ்க்கையே கட்சிக்காக அர்ப்பணித்து இந்த பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணித்த அண்ணன் திருமாவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் அதுக்கு மாறாக வந்து நீங்கள் வந்து ஒரு சாதியவாத கும்பல், ஒரு மதவாத கும்பலில் போயிட்டு பொற்கொடி ஆம்ஸ்டாங் வந்து சீட்டு வாங்கிட்டாங்கன்றதுக்காக காரணத்துக்காக நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறது வந்து எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அப்படி வந்து எந்த ஒரு பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வந்து எந்த ஒரு முற்போக்கு சிந்தனையும் இருக்கிற மாதிரியும் ஒன்றும் எனக்கு தெரில. அவங்க வீட்டுக்காருக்கு நீதி வேணும்னா கோர்ட்டுக்கு போயிருக்கணும், நல்ல வக்கீலை வச்சு வாதாடி இருக்கணும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து நீதி கிடச்சிருக்கணும். இப்படி வந்து ஒரு சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் போயிட்டு எந்த கட்சியில் வேணாலும் போயிட்டு நம்ம எதை ஒன்றா சாப்பிட்லான்றதுக்காக இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதற்கு உடந்தையாக போகிற ரஞ்சித்தையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். நன்றி.